என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. எனினும் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி தினமும் 15 நிமிடமாவது தியானம் செய்ய மறவாதே. உன் மன சுமைகள் அனைத்தும் இனி என்னுடையது என்பதை மறவாதே. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா என என்னை அனுதினமும் நினைப்பது என் மனதினை உருக வைக்கின்றது. ஆன்மீகத்தால் பல நல்ல விஷயங்களை உணர்ந்து தங்களை தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் அதிக தூய்மையாகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். பக்தி இல்லாதவர்கள் மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் கூறும் வார்த்தைகள் ஒரு சில நபர்களுக்கு நன்றாக புரிகின்றது, ஒரு சில நபர்களுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது. எனினும் எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதியை அடைய நான் வழிவகுப்பேன். எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என நம்பும் உன் நம்பிக்கைக்கு பலன் நிச்சயம் உண்டு. இனி எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம். உன் வேண்டுதல்களை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தியது நானே, இப்போது அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பதும் நானே. இனி நடக்கப் போவதை உனக்கு நன்மையாக நடத்தி முடிக்கப் போவதும் நானே. தெய்வ வழிபாடு எப்போதும் இனிமையானதாகவும் சிரித்த முகத்துடன் இருந்தால் அது என் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே. இருளை பழிக்காதே, இருளில் தான் விளக்கு பிரகாசிக்கிறது. பிரச்சனைகளை பழிக்காதே, பிரச்சனைகள் தான் பல தீர்வுகளை கொண்டு வருகிறது. வாழ்வை பழிக்காதே, வாழ்க்கைதான் உனக்கு என்னை தந்திருக்கிறது என் செல்லமே. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையுடன் எதையும் கடந்து செல். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எந்த தீயதும் உன்னை தீண்ட விட மாட்டேன். பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே, அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. அரசனாயினும் என் திருவடியின் கீழேதான். அதனால் யாரிடமும் உனக்கு பயமே வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றியமைப்பேன். உன் வாழ்வில் இனி உன்னிடம் இருப்பது நான் மட்டுமே. என்னை நம்பி சந்தோஷமாக வாழ பழகு. எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே, அதை எப்போது எனக்கு நிஜமாக்கி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நானே, அதை உனக்கு நிஜப்படுத்தி கொடுக்க போவதும் நானே என்பதை நீ நம்பு என் பிள்ளையே. என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. மனிதர்களின் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் என் அன்பும் அக்கறையும் ஒருபோதும் மாறாது. நீ அமைதியாக இரு, எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பதெல்லாம் என் செயல், யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது. காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன். காலம் மாறும், எதற்கும் கலக்கம் தேவையில்லை. ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருப்பேன். உனக்கு பயம் ஏன் என் பிள்ளையே? அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேறெதுவும் இல்லை. அன்பே சிவம் என்பதை நீ எப்போது மறவாதே. ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம், ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது கூட ஒரு விதமான தர்மம்தான். தயங்கிக் கொண்டே நிற்காதே, ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு. வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் எதுவும் முடியும். 1000 சொந்தம் உன்னை தேடி வரலாம், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டுமே என் செல்லமே. உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான். அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை. விரக்தியை விரட்டு, விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள். அதன் பின் மன நிம்மதி உனக்கு சொந்தமாகும். இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாக அமையும். செல்வம் அதிகாரம் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன். நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும். உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசமாகும் என் பிள்ளையே. பிறரிடத்தில் நீ வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே. தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தான் உனக்கு நீயே மனசுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய். இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காமல் இரு. உண்மை என்பது ஊடுருவும் சூரிய ஒளி போன்றது. அதை யாராலும் எதை கொண்டும் மூடி மறைத்துவிட முடியாது. உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான். உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை. நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை கெட்ட மனிதர்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும். அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன்.
எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம். நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே. உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணமின்றி தோன்றுவதில்லை. எல்லாமே உன் நன்மைக்குத்தான் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல். நறுமணம் காற்றடிக்கும் பக்கம்தான் பரவும், காற்றுக்கு எதிராக போகாது. ஆனால் நல்ல மனிதனுடைய செயல் காற்றையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும் என் பிள்ளையே. உன் உள்ளத்தில் சிவம் எனும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒளி வருவது நிச்சயம் என் பிள்ளையே. துன்பத்திற்காக வருந்த வேண்டாம். அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ என்னிடம் வந்த பின் கவலை வேண்டாம். இனி உன்னை நான் காப்பேன். சிவம் இல்லையே சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை. தடைகளை எல்லாம் தாண்டிச் செல். எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். உன் மனவழிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தைதான். அதனை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும். உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் என் செல்லமே? உன் சித்தம் தெளிந்திட சிந்தையில் என்னை நினைத்து சிவ சிவ என கூறு. உன் வாழ்வே வசந்தமயமாகும். உழைப்பை தேடி ஓடு. ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே. உனக்கு அவமானம்தான் பரிசாக கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் ஓம் என்று சொல்லும் போது நீ என்னிடம் சரணடைகிறாய் என் செல்லமே. நீ என் திருவடியை நினை, அதுவே உன் கடமை. மற்றவை என் கடமை என் பிள்ளையே. என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு. அவை என்னை வந்து சேரும். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என் பிள்ளையே. நீ நாடுவது என்ன எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே. அன்பே சிவம், அதை உணர்ந்து வாழ்வதே தவம். இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்று, அது போலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்று. இதில் யாருக்கும் வேறுபாடு இல்லை. பாலை விட்டு வெண்ணெய் வெளியே இல்லை, உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறவாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது என் செல்லமே. என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே. உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல். துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை. நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் அது உனக்கு அமையும் என் பிள்ளையே. நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில். உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என் செல்லமே. அன்பு என்பது நெல் மாதிரி, விதைத்தால் தான் முளைக்கும். வம்பு என்பது புல் மாதிரி, எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும். அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு. நீ வாழ பிறரை என்றும் கெடுக்காதே. உன் சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளி வை. உன் காயங்களுக்கு மற்றவரிடம் மருந்தை தேடாதே. தெய்வத்தை நாடு. இன்பம் எனும் மனமருந்து உனக்கு கிடைக்கும். தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை. இனியாவது உனக்கான வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ பழகு. கலங்கி நிற்பதால் உன்னுடைய மனகாயங்கள் மாறிவிடாது. என்னிடம் அதற்கான வழியை தேடு. நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன் என் செல்லமே. யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே. என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்துவிட உனக்கு எந்த தடையும் இல்லை. யாருக்காகவும் உன் மன மகிழ்ச்சியை இழக்காதே. உன் வாழ்வை உனக்காக வாழ பழகு. உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. அதனை நான் பார்த்து கொள்கிறேன். வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய். இவ்வுலகத்தில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மனமகிழ்வை தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. உன் இறைவன் நான் உனக்கு என்ன செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பண்பு இல்லாத நெஞ்சில் அன்பு என்ற சிவம் நான் இல்லை என தெரிந்து கொள். நீ எப்போதும் உண்மையை சொல், அதை உறுதியாக சொல். சொல்வதை எப்போதும் தைரியமாக சொல். உன்னுள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே. கவலைக்கு மட்டும் நேரம் ஒதுக்காதே. நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக் கொள் என் பிள்ளையே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். இன்றே நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு. எல்லாம் நன்மையாகவே மாறும். நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு. நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என என்னிடம் நீ கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே. உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன் என் பிள்ளையே.
நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. முயற்சி செய்பவனுக்கு தட்டிக் கொடு, இயலாதவனுக்கு விட்டுக்கொடு. உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. அவ்வாறு செய்வதால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்தில் உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன். தோல்விகளுக்காக வருந்தாதே. உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கிறாய், இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறாய். உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது என் செல்லமே. அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு. எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கு என் பிள்ளையே. இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும். எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவன் வெற்றி பெறுவான். நீ எப்போதும் நேரத்தை வீணாக்காதே. அதில்தான் உன் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டுமென்றால் சம்பாதிப்பதை போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும். அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையோ மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது. ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்று புரிந்து கொண்டு வாழ பழகு என் செல்லமே. அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான். மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கான சூழலை எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக்கொள். அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன். ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மமாகும் என் பிள்ளையே. எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள். நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள். இன்று என்பது நிஜமாக உள்ளது. அதனை நீ மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள் என் பிள்ளையே. பொறுமை என்றும் கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ பழகு என் செல்லமே. தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. வெற்றி கனியை பெற நீ பக்குவப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். இதனை புரிந்து கொள்ளாமல் வருத்தப்படாதே. பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ அதுபோல் இல்லாமல் எப்போதும் மன தைரியத்தோடு வாழப்பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு. நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன். உனக்கு அனைத்தையும் நான் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் நிறையவே உண்டு என் செல்லமே. உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடல்களை கேட்க பழகு என் பிள்ளையே. வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையே மிகவும் ஆபத்தானது. உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடம் காட்டிவிடாதே. அதை உனக்குள்ளேயே வைத்திரு. அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக் கொள்வதில் முனைப்புடன் இரு. நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பு. வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும். நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்துப்பார். நீ எதிர்பார்க்கும் நன்மை விரைந்து வந்து உன்னை சேரும். உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும். உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி என் பிள்ளையே. உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது. அதுபோல் பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே. தன்னலம் இல்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து காணப்படுவான். உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது. உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை. எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது. அதுதான் மனித மனதின் சக்தி. அதனை நீ ஒருபோதும் மறவாதே என் செல்லமே. அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான். சிந்திக்காதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக்கொள். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று வளமுடன் வாழ்வார்கள். மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு. இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல, உன் மனதை சார்ந்தது என்பதை உணரு. பணம் பசியைத்தான் போக்கும். பணத்தால் எல்லா சூழலிலும் துன்ப உணர்ச்சியை அழித்து இன்பம் கொடுக்க முடியாது. ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ போக்கிக் கொள்ள முடியும் என் பிள்ளையே. நீ என்னை வணங்க தொடங்கும் போதே உன் வாழ்விலும் வளரத் தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம்.
உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும், உன் சுறுசுறுப்போ எல்லாவற்றையும் எளிமையாக்கும். தவறு செய்வது மனித குணம். அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு இருக்க தவறு செய்த நபருக்கு அதை புரிய வைத்து மன்னிப்பதே தெய்வத்தின் குணமாகும். எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும். காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும். என் பிள்ளையே, ஏழையானாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருப்பின் அதுவே பெரிய செல்வமாகும். நேர்மை என்ற முத்திரை பதித்த முகமாக உனது முகம் ஒளி வீசட்டும். அதுவே பிறரை கவரும் உண்மையான அழகு. என் செல்லமே, என்னுடைய வார்த்தைகளை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் அதில் நீ செய்ய வேண்டிய உனது கடமைகளும் நிறைவே இருக்கின்றன என்பதனை உனக்கு உணர்த்தவே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். என்னை மனப்பூர்வமாக அழைத்தால் மட்டுமே என்னை அழைத்தவர்களுக்கு நான் காட்சி தருவேன். அது கூட காரண காரியம் இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன். என் செல்லமே, என்னுடைய வருகையும் என்னுடைய வார்த்தையும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்று. என்னுடைய வார்த்தை என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. அப்படி கிடைக்கிறது என்றால் அவர்களிடம் என் மீது அதிக பக்தியும் அதிக உதவும் தன்மையும் கட்டாயம் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. உன் மனதில் புது புது குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து மறைகின்றன. அப்படி ஆவதற்கு காரணம் உன்னை சுற்றியுள்ள சூழல்கள் தான். என் செல்லமே, மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை உன்னிடம் கொண்டு வந்து கொட்டிவிட்டு உன் இல்லத்தில் இருக்கும் நிம்மதியையும் கெடுத்து விடுகிறார்கள். உனக்குள் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் நீ அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை அளித்து அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கிறாய். அந்த ஆற்றலை நான் உனக்கு அளித்துள்ளேன். எனவே நீ மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து விட்டு அதன் பின் அந்த பிரச்சனையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் வாழ்வில் மன நிம்மதியுடன் வாழ முடியும் என்பதை நினைவில் வையின் பிள்ளையே. இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலும் பல பிரச்சனைகளை கடந்து வருகின்றன. இவற்றை கடந்தால்தான் வாழ்க்கையை வாழவே முடியும். எனினும் உனக்கு ஒவ்வொன்றாக புரியும்படி நல்லது நடந்தாலும் அதை முன்கூட்டியே உனக்கு தெரிவிப்பேன். உன்னை சுற்றி தீமையும் சூழ்ச்சியும் நடக்கிறது என்றாலும் நான் அவற்றை உனக்கு உன் கனவில் முன்கூட்டியே கட்டாயம் தெரிவிப்பேன். நீ எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை. உன்னை சுற்றி என்னுடைய பாதுகாப்பு நிறைவே உள்ளது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை சங்கடப்படுத்தும் விஷயங்களை நீ உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அது உனக்கு தேவையில்லாத குப்பை என்பதை நினைவில் வை. உன் மனகாயங்களுக்கு மருந்து உன்னிடத்தில் தான் உள்ளது. உனக்கு அவற்றை நான் பல நேரங்களில் உணர்த்தியும் இருக்கிறேன். உன் வீட்டில் என்னை நினைத்து பூஜை செய்யும் போது வாசனை மிகுந்த பன்னீரினை பூஜை அறையில் தெளித்துவிட்டு பூஜை செய்ய பழகிக்கொள். இவ்வாறு செய்தால் பணம் உன்னிடத்தில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். உன் வறுமையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகும். பழைய சோகங்களை விட்டு வெளியே வா. உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் நீயே நினைத்தாலும் அவர்களிடம் நீ செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகள் உனக்கு தெரிய வரும் காலம் வந்துவிட்டது. உன்னை அவர்களும் எளிதில் நெருங்கிவிட முடியாது. அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் இனி உன்னிடம் பலிக்காது. உன்னை சுற்றி பல பேர் உனக்கு தொல்லை கொடுக்க நினைக்கலாம். ஆனால் அது ஒரு காலம் நடக்காது. இனி நான் நடக்கவும் விடமாட்டேன். ஏனென்றால் உன் கர்ம வினையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. உனக்கு இனி மகிழ்ச்சி காலம் திரும்பிவிட்டது என்பதனை தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே. உன்னை சுற்றி நன்றி கெட்ட மனிதர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களின் உள்ளத்தில் என்றும் தூய்மை இல்லை என்பதை புரிந்து கொள். தூய்மை உள்ள மனதில் நன்றி என்பது வார்த்தை வழியில் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தெரிந்து கொள். இந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனைகள் என்பது பனித்துளி போல் படர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதை ஒழிக்க என் சூரிய பார்வை உன்னை சுற்றிலும் இருந்து அந்த பிரச்சனைகளை அழித்துக் கொண்டே வரும் என்பதனை மறவாதே. என் மீது உனக்கு பக்தி நிறையவே உள்ளது. அதற்காக நான் உனக்கு தரும் பரிசுதான் இப்பொழுது உனக்கு நான் தரும் என் மந்திர வார்த்தையும் என்னுடைய பாதுகாப்பும் என்பதனை தெரிந்து கொள். உன்னை ஒருவர் எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்று உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய். ஆமாம் பிள்ளையே, உன் வளர்ச்சியைக் கண்டு அவர்கள் பொறாமை குணத்தில் பார்க்கிறார்களே தவிர வேறு எதற்காகவும் பார்க்கவில்லை. இனி அவர்களை பற்றி நீ எதுவும் நினைக்காதே. இனி அவர்கள் பார்வை உன் மீது படாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்லது நடக்கிறது என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் நினைக்கிறார்கள். நினைப்பவர்கள் எது வேண்டுமானாலும் நினைக்கட்டும். அதனால் உனக்கு ஒன்றும் வரப்போவதில்லை. மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இப்படித்தான் நினைப்பார்கள். நீ அவர்களை பற்றி சிந்திப்பதை இன்றே நிறுத்திவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் செல்லமே. ஒருவருக்கு வழி கொடுத்தவனுக்கு இந்த பிரபஞ்சம் அதே வழியை கட்டாயம் திருப்பிக் கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள். என்னை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. உன் வளர்ச்சிக்கான வேலைகளையும் நீ கட்டாயம் செய்தாக வேண்டும். அப்படி செய்தால்தான் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் கட்டாயம் உனக்கு செய்து தருவேன். நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி அதன்படியே நடந்து கொண்டால் மட்டுமே உனக்கான நல்ல விஷயங்களை பெற முடியும் என் செல்லமே. உன் மனது சந்தோஷமாக இருக்கும்போது பாதைகளை பற்றி பயம் வருவதில்லை. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். அப்போதுதான் உன் எதிர்காலத்தை எதிர்கொள்ள உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என் செல்லமே. உன்னுடைய ஒரு கோபம் பல துன்பங்களை உன்னிடமே கொண்டு வரும். உன் ஒரு சிரிப்பு பல மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும்.
இந்த பிரபஞ்சத்தில் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும்படி நான் ஆசீர்வதிப்பேன். பிறர் துன்பம் கண்டு வருந்துவது மனித குணம். துன்பத்தை நீக்குவதற்கு உதவுவது கடவுள் குணம். மற்றவர் துன்பத்தில் பங்கு கொள்பவர்களையும் மற்றவர் கஷ்டத்தை தன் கஷ்டமாக எண்ணி அதை போக்குவதற்கு உதவுபவர்களையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன். தாழ்வு மனப்பான்மை என்பது உனக்கு நீயே கொடுக்கும் மிக கொடுமையான தண்டனை என்பதை மறந்துவிடாதே. தாழ்வு மனப்பான்மையை எப்பொழுதும் உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே. அது கொஞ்சமும் தேவையற்ற ஒன்று. உன் உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தால் வருந்தாதே. அனைவரும் உன்னை தேடி வரும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை, அது செயலிலும் புரிதலிலும் தான் உள்ளது. துணிவு வாழ்வில் உன்னை உயர வைக்கும். பணிவு உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும். வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லையே என்று வருந்தாதே. உனக்கான மாற்றத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள். உனக்கு துணையாக எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன். வாழ்க்கையில் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி உன் சோம்பல் தான். சோம்பலை உன்னிடத்தில் அதிகமாக என்றும் தக்க வைத்துக் கொள்ளாதே. அது உன்னை ஒருபோதும் முன்னேற விடாதே என் செல்லமே. உனக்கு தேவையான அதிக பணத்தையும் அதிக ஆரோக்கியத்தையும் அதிக ஆயுளையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ மற்றவர்களின் மீது வெளிப்படுத்தும் வெறுப்பும் கோபமும் தான் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன. அதை நான் கட்டாயம் சரி செய்வேன். என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உன்னிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல சிந்தனைகளை மட்டும் அதிகமாக செய். அதற்கான பலன்கள் உனக்கு தானாகவே கிடைக்கும். நீ உன் பக்தியை வளர்த்து கொண்டே இரு. நான் உனக்கு தேவையானதை வெகு விரைவில் கிடைக்க வழிவகுப்பேன். உன் சோதனை காலம் இன்றே முடிந்துவிட்டது என் செல்லமே. ஆலயங்களை நாடு. எல்லா ஆலயங்களும் மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள். அவற்றை உன் வாழ்வில் பயன்படுத்தி உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் என் செல்லமே. உன் வீட்டில் அதிர்ஷ்டம் வந்தே தீரும். உன் வீட்டில் பண வரவை அதிகப்படுத்துவேன். பண பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் இனி உன்னை நெருங்கவே நெருங்காது. தொழிலில் பல முன்னேற்றங்கள் உன்னை வந்து சேரும். உன் துன்பங்களுக்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன். உன் வாழ்க்கை இனி என் பொறுப்பு. என் வாக்கினை கேட்டு நடந்து கொள்வதுதான் இனி உன் பொறுப்பு என் பிள்ளையே. உன்னை துன்புறுத்திய விஷயங்களை நான் இன்றே ஒழிக்கிறேன். இனி உன் தகுதி உயர்ந்து கொண்டே போகும். மனதில் அன்பு நிறைந்தால் சஞ்சலங்கள் தோன்றுவதில்லை. மனதில் சஞ்சலங்கள் தோன்றினால் அன்பு கொஞ்சமும் இருப்பதில்லை. இதுதான் மிகப்பெரிய உண்மை. என்னை நாடி வரும் ஒவ்வொருவரின் மனதில் உள்ள அறியாமை என்னும் இருளை நான் கட்டாயம் ஒழிப்பேன். இனி எல்லோருடைய வாழ்விலும் வெளிச்சம் நிறைந்திருக்கும். உன் வேதனைகளை தீர்க்க உன்னை தேடி நான் வந்து விட்டேன். உன் எதிரிகளின் ஆட்டம் இனி அடங்கியே தீரும். இனி உன் வாழ்வில் பல சோகங்கள் காணாமல் போகும். இன்றிலிருந்தே உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நீ காணப்போகிறாய். இவை அனைத்தும் கட்டாயம் நடந்தே தீரும். இனி எந்த துன்பங்களும் உன்னை நெருங்கவே பயப்படும். நான் உன் அருகே இருந்தால் துன்பத்திற்கு என்ன வேலை என் செல்லமே. உன் விழிகள் பார்க்கின்ற எல்லோரும் உன் வாழ்க்கைக்கு வழிகள் காட்டப் போவதில்லை. உனக்கான பாதையை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். யாரையும் நம்பி உன் வாழ்வை வீணடித்து விடாதே என் செல்லமே. திருத்திக் கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் நீ மீண்டும் மீண்டும் சென்று அன்பு காட்டுவதுதான். அந்த உறவு உன்னை ஒரு நாளும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. புரிந்து கொள்ளாமல் விலகி செல்பவர்களை போகட்டும் என்று விட்டுவிடு என் செல்லமே. நீ எதற்கும் சலிப்படையாதே. உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நான் இருந்து உதவி செய்வேன் என் பிள்ளையே. உன்னிடம் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ளவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. அப்போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லும் என் பிள்ளையே. அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது. உன் மனதை எப்போதும் அமைதியாக இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்போதுதான் உன் மனம் எப்போதும் சந்தோஷத்துடன் இருக்கும். உன் வாழ்வில் இனி அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளை பொறுத்துதான் உன் மதிப்பு உருவாகிறது. இதனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டு பிறரிடம் பேச பழகு. உழைப்பு, கவலை, மகிழ்ச்சி இம்மூன்று மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. வாழ்வில் சில கவலைகள் வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது. அதை எப்படி எதிர்கொண்டு கடந்து செல்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும். கடந்து போன வாழ்க்கையை பற்றியும் கடந்து போன கஷ்டங்களை பற்றியும் நீ சிந்திப்பதை மறந்துவிடு. அதுதான் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நடந்து முடிந்த எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை. இருக்கும் வாழ்வும் நிம்மதி இல்லாமல் தான் போய்விடும். கவலைகளை உன் கால் விரலால் கூட தீண்டாதே. இனி எந்த கவலைகளும் உன்னை அணுகாமல் நான் பார்த்து கொள்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பதை யாருக்காகவும் நிறுத்தாமல் நீ பார்த்துக்கொள் என் செல்லமே. உன் நிழலைப் போல நான் எப்போதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கான வாழ்க்கை பாடும் என்பதை உணர்ந்து கொள். நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை. உனக்காக நான் எங்கும் எப்போதும் தோன்றுவேன். உன்னுடன் நான் எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ காட்டுகின்ற அளவில்லாத பக்திக்கு நான் உனக்கு அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன். எதிலும் பக்குவம் ஒன்றே தீர்வு. உனக்கு கஷ்டங்கள் வருவது உன்னை நோகடிப்பதற்காக அல்ல, அது உன்னை பக்குவப்படுத்துவதற்கு தான் என் பிள்ளையே.
உன் வாழ்க்கை முழுக்க என் அருள் நிரம்பியிருக்கும். நீ எப்போதும் எதையும் தைரியத்துடனும் துணிவுடனும் எதிர்கொள். உனக்கு எப்போதும் வெற்றிதான். நீ காணும் அனைத்து விஷயங்களிலும் நான் கட்டாயம் கலந்திருப்பேன். இந்த பிரபஞ்சம் என்னால் உருவாக்கப்பட்டது. பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் நான் கட்டாயம் கலந்திருப்பேன். நம்பிக்கையின் ஒளி எப்போதும் உன் இதயத்தில் அழியாமல் இருக்கட்டும். உன்னை நீயே நேசிப்பது உன் முதல் கடமையாக இருக்கட்டும். முழு மனதுடன் முயற்சி செய்பவர்கள் என் உதவியினை எளிதில் பெற்றுவிடுவார்கள். அவர்களை எந்த தோல்விகளும் தொட்டு கூட பார்ப்பதில்லை. நீ எதிர்பார்த்த அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும். இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும். நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய். இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. எனினும் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி தினமும் 15 நிமிடமாவது தியானம் செய்ய மறவாதே. உன் மன சுமைகள் அனைத்தும் இனி என்னுடையது என்பதை மறவாதே. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா என என்னை அனுதினமும் நினைப்பது என் மனதினை உருக வைக்கின்றது. ஆன்மீகத்தால் பல நல்ல விஷயங்களை உணர்ந்து தங்களை தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் அதிக தூய்மையாகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். பக்தி இல்லாதவர்கள் மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் கூறும் வார்த்தைகள் ஒரு சில நபர்களுக்கு நன்றாக புரிகின்றது, ஒரு சில நபர்களுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது. எனினும் எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதியை அடைய நான் வழிவகுப்பேன். எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என நம்பும் உன் நம்பிக்கைக்கு பலன் நிச்சயம் உண்டு. இனி எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம். உன் வேண்டுதல்களை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தியது நானே. இப்போது அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பதும் நானே. இனி நடக்கப் போவதை உனக்கு நன்மையாக நடத்தி முடிக்கப் போவதும் நானே. தெய்வ வழிபாடு எப்போதும் இனிமையானதாகவும் சிரித்த முகத்துடன் இருந்தால் அது என் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே. இருளை பழிக்காதே, இருளில் தான் விளக்கு பிரகாசிக்கிறது. பிரச்சனைகளை பழிக்காதே, பிரச்சனைகள் தான் பல தீர்வுகளை கொண்டு வருகிறது. வாழ்வை பழிக்காதே, வாழ்க்கைதான் உனக்கு என்னை தந்திருக்கிறது என் செல்லமே. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையுடன் எதையும் கடந்து செல். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எந்த தீயதும் உன்னை தீண்ட விட மாட்டேன். பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே. அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. அரசனாயினும் என் திருவடியின் கீழேதான். அதனால் யாரிடமும் உனக்கு பயமே வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன். உன் வாழ்வில் இனி உன்னிடம் இருப்பது நான் மட்டுமே. என்னை நம்பி சந்தோஷமாக வாழ பழகு. எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே, அதை எப்போது எனக்கு நிஜமாக்கி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நானே, அதை உனக்கு நிஜப்படுத்தி கொடுக்க போவதும் நானே என்பதை நீ நம்பு என் பிள்ளையே. என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. மனிதர்களின் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் என் அன்பும் அக்கறையும் ஒருபோதும் மாறாது. நீ அமைதியாக இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நடப்பதெல்லாம் என் செயல். யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது. காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன். காலம் மாறும், எதற்கும் கலக்கம் தேவையில்லை. ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருப்பேன். உனக்கு பயம் ஏன் என் பிள்ளையே? அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேற எதுவும் இல்லை. அன்பே சிவம் என்பதை நீ எப்போது மறவாதே. ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம். ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது கூட ஒரு விதமான தர்மம்தான். தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு. வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் எதுவும் முடியும். 1000 சொந்தம் உன்னை தேடி வரலாம், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டுமே என் செல்லமே. உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான். அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை. விரக்தியை விரட்டு. விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள். அதன் பின் மன நிம்மதி உனக்கு சொந்தமாகும். இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாக அமையும். செல்வம் அதிகாரம் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன். நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும். உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசமாகும் என் பிள்ளையே. பிறரிடத்தில் நீ வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு.
உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே. தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தான் உனக்கு நீயே மனசுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய். இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காமல் இரு. உண்மை என்பது ஊடுருவும் சூரிய ஒளி போன்றது. அதை யாராலும் எதை கொண்டும் மூடி மறைத்துவிட முடியாது. உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான். உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை. நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை கெட்ட மனிதர்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும். அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம். நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே. உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணமின்றி தோன்றுவதில்லை. எல்லாமே உன் நன்மைக்குத்தான் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல். நறுமணம் காற்றடிக்கும் பக்கம்தான் பரவும், காற்றுக்கு எதிராக போகாது. ஆனால் நல்ல மனிதனுடைய செயல் காற்றையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் சிவம் எனும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒளி வருவது நிச்சயம். என் பிள்ளையே, துன்பத்திற்காக வருந்த வேண்டாம். அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ என்னிடம் அந்த பின் கவலை வேண்டாம். இனி உன்னை நான் காப்பேன். சிவம் இல்லையே சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை. தடைகளை எல்லாம் தாண்டிச் செல். எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். உன் மனவழிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தை தான். அதனை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும். உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் என் செல்லமே? உன் சித்தம் தெளிந்திட சிந்தையில் என்னை நினைத்து சிவ சிவ என கூறு. உன் வாழ்வே வசந்தமயமாகும். உழைப்பை தேடி ஓடு. ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே. உனக்கு அவமானம்தான் பரிசாக கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் ஓம் என்று சொல்லும் போது நீ என்னிடம் சரணடைகிறாய் என் செல்லமே. நீ என் திருவடியை நினை, அதுவே உன் கடமை. மற்றவை என் கடமை என் பிள்ளையே. என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு. அவை என்னை வந்து சேரும். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என் பிள்ளையே. நீ நாடுவது என்னை எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே. அன்பே சிவம், அதை உணர்ந்து வாழ்வதே தவம். இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்று, அது போலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்று. இதில் யாருக்கும் வேறுபாடு இல்லை. பாலை விட்டு வெண்ணெய் வெளியே இல்லை. உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறவாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது என் செல்லமே. என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே. உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல். துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை. இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை. நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் அது உனக்கு அமையும் என் பிள்ளையே. நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில். உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என் செல்லமே. அன்பு என்பது நெல் மாதிரி, விதைத்தால் தான் முளைக்கும். வம்பு என்பது புல் மாதிரி, எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும். அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு. நீ வாழ பிறரை என்றும் கெடுக்காதே. உன் சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளி வை. உன் காயங்களுக்கு மற்றவரிடம் மருந்தை தேடாதே. தெய்வத்தை நாடு. இன்பம் எனும் மனமருந்து உனக்கு கிடைக்கும். தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை. இனியாவது உனக்கான வாழ்க்கையை ஆரம்பித்து வாழப்பழகு. கலங்கி நிற்பதால் உன்னுடைய மனகாயங்கள் மாறிவிடாது. என்னிடம் அதற்கான வழியை தேடு. நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன் என் செல்லமே. யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே. என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்துவிட உனக்கு எந்த தடையும் இல்லை. யாருக்காகவும் உன் மன மகிழ்ச்சியை இழக்காதே. உன் வாழ்வை உனக்காக வாழப்பழகு. உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. அதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய். இவ்வுலகத்தில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மனமகிழ்வை தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. உன் இறைவன் நான் உனக்கு என்ன செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பண்பு இல்லாத நெஞ்சில் அன்பு என்ற சிவம் நான் இல்லை என தெரிந்து கொள். நீ எப்போதும் உண்மையை சொல். அதை உறுதியாக சொல். சொல்வதை எப்போதும் தைரியமாக சொல். உன்னுள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே.
கவலைக்கு மட்டும் நேரம் ஒதுக்காதே. நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக்கொள் என் பிள்ளையே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். இன்றே நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு. எல்லாம் நன்மையாகவே மாறும். நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு. நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என என்னிடம் நீ கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே. உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன் என் பிள்ளையே. நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடு, இயலாதவனுக்கு விட்டுக்கொடு. உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. அவ்வாறு செய்வதால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்தில் உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன். தோல்விகளுக்காக வருந்தாதே. உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கிறாய், இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறாய். உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது என் செல்லமே. அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு. எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கு என் பிள்ளையே. இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும். எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவன் வெற்றி பெறுவான். நீ எப்போதும் நேரத்தை வீணாக்காதே. அதில்தான் உன் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சம்பாதிப்பதை போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும். அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையோ மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது. ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்று புரிந்து கொண்டு வாழ பழகு என் செல்லமே. அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான். மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கான சூழலை எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக்கொள். அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன். ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மமாகும் என் பிள்ளையே. எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள். நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள். இன்று என்பது நிஜமாக உள்ளது. அதனை நீ மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள் என் பிள்ளையே. பொறுமை என்றும் கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ பழகு என் செல்லமே. தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. வெற்றி கனியை பெற நீ பக்குவப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். இதனை புரிந்து கொள்ளாமல் வருத்தப்படாதே. பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ அதுபோல் இல்லாமல் எப்போதும் மன தைரியத்தோடு வாழப்பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு. நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன். உனக்கு அனைத்தையும் நான் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் நிறையவே உண்டு என் செல்லமே. பக்தியின் ஆதி அடித்தளம் நானே. அன்பின்றி அமையாது ஜீவன் என்று புரிந்து கொள். இது புரிந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை உன் வசப்படும் என் பிள்ளையே. கவலை என்பது பனித்துளி போல். அது ஒரு துளி கூட உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்று மன தைரியத்தோடு இரு. பக்தி உன்னிடம் இருந்தால் நான் உன் அருகே இருந்து கொண்டே இருப்பேன். என் மனதில் என்றும் நீ நிலைத்திருப்பாய் என்பதை மறவாதே. நீ என் பிள்ளை. உனக்கு எப்போதும் அளவில்லாத மகிழ்ச்சியை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். இதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். நான் யாருக்கு அருள் புரிகிறேனோ அவர்களுக்கே என்னை வெளிப்படுத்துவேன் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. என்னுடைய அருளை நீ தடையில்லாமல் பெற்றுக்கொண்டே இருக்க நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு பின்பற்று என் செல்லமே. உனக்கு ஆபத்து வரும் நேரத்தில் மட்டும் இறைவா இறைவா என்று கதறி அழைப்பதில் எந்த பயனும் இல்லை. இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் அவன் விரும்பிய வண்ணம் நடந்து கொள்வதிலும் தான் உள்ளது உண்மையான பக்தி. நீ என்னுடைய விருப்பத்தினால் மட்டும்தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ எனக்கு ஒருபோதும் உதவி செய்ய முடியாது.
மாறாக என்னை வழிபட மட்டுமே முடியும். ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும் போது அந்த நாயை கடவுளாக நினைத்து வழிபடுகிறாய் என்றுதான் அர்த்தம். நாய்க்கு சோறு போடுகிறீர்கள் என்றால் அந்த நாய்க்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல. அந்த நாயினுள் இருக்கும் கடவுள் சக்தியை நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்பதுதான் உண்மையான அர்த்தம். நல்லவர்கள் மட்டும்தான் தங்களால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறார்கள். இவ்வாறு செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கிறார்கள். உங்களுக்குள் இருப்பதுதான் வெளியையும் காட்சியாக தெரியும். நமக்குள் தூய்மை இருந்தால் தூய்மை இல்லாத விஷயங்கள் நம்மை வந்தடையாது. இந்த கருத்தினை ஏற்று நாம் அனைவரும் வாழ்வில் எப்போதும் தூய்மையை பின்பற்ற வேண்டும். அலைகள் சிறியதாக இருந்தாலும் அவை கடலில் இருந்து வேறுபட்டவை அல்ல. கடலின் ஒரு பகுதிதான் அலை. அதுபோல்தான் நீயும். பிறப்பால் நீ மனிதனாக இருந்தாலும் நீயும் தெய்வத்தின் சொரூபம்தான் என்பதை உணரு. நீ நேர்மையுடன் இரு, தைரியமாக இரு. நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் அதை பக்தி சிரத்தையுடன் பின்பற்று. அப்போது நீ என் அருளை பெறுவது உறுதி. தொடர்ந்து உன் மனதில் நல்ல எண்ணங்களையே சிந்தனை செய். யாருக்காவது உன்னால் சிறு நன்மையாவது செய்ய முடியுமா என்று எண்ணி உன் கடமைகளை செய். பிரதிபலன் எதையும் கருதாமல் நீ இந்த உலகிற்கு செலுத்தும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் எனக்குள் சேகரித்து வைக்கப்படுகிறது. இந்த நல்ல எண்ணங்களே பாவ புண்ணிய பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறது. நல்ல செயல்களை செய்பவன் உலகில் இன்பத்தை அடைகிறான். தீய செயல்களை செய்பவன் அதன் பயனாக தீமையை மட்டுமே அடைகிறான். நீ தீமை செய்வதை நிறுத்தி கொள்ளாதவரை இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்போதுமே உன் இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள். ஏனெனில் இதயத்தின் மூலம் பேசுவது இறைவன், அறிவின் மூலம் பேசுவதுதான் நீ. தீயவருக்கு இந்த உலகம் தீய நரகமாக தெரிகிறது. நல்லவருக்கோ இதே உலகம் சொர்க்கமாக தெரிகிறது. அருளாளர்களுக்கு அருள் வடிவமாக தெரிகிறது. பகை உணர்ச்சி உடையவர்களுக்கு வெறுப்பு மயமாக தெரிகிறது. சண்டை சச்சரவு செய்பவர்களுக்கு போர்க்களமாக தெரிகிறது. அமைதியானவர்களுக்கு அமைதி களஞ்சியமாகவே தெரிகிறது. முழுமையுள்ள மனிதனுக்கு எல்லாமே தெய்வமாக தெரிகிறது. அவன் அனைத்தையும் தெய்வமாகவே காண்கிறான். பக்தி என்பது வேறொன்றும் இல்லை என் பிள்ளையே. பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் உயர்ந்த கருத்துதான் பக்தி. ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையற்றவனாக இருந்து கொண்டு கோவிலுக்கு வருவதும் என்னை வணங்குவதும் வழிபடுவதும் பயனற்றது. தீமையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்கிறோம். நன்மையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்து கொள்கிறோம். யார் தூய்மையற்றவர்களாக இருந்து கொண்டு பக்தியினை பின்பற்றி மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வியைத்தான் அடைவார்கள். இதயத்தை எனக்கு அர்ப்பணித்து விட்டு உன் கைகளால் மற்றவர்களுக்கு நல்ல செயல்களை செய்து கொண்டு நீ இந்த உலகில் வாழ வேண்டும். ஆசைகளின் விளைவாகத்தான் துன்பங்கள் தோன்றுகின்றன. இந்த உலகில் மகத்தான மனிதர்கள் அனைவரும் யாருக்கும் தெரியாமலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஆசைகள் அதிகம் கொண்ட மனிதர்கள் தான் தன்னுடைய தவறுகளை பெருக்கிக் கொண்டு தன் பாவ கணக்கையும் பெரிதாக்கிக் கொள்கிறார்கள். கர்மயோகத்தின் விதிப்படி ஒருவன் செய்த ஒரு கர்மத்தை அது தனக்குரிய பலனை விளைவித்து முடிக்கும் வரையிலும் அதை அழிக்க முடியாது. அதனால் நீ செய்யும் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. கர்மா உன்னை பழி தீர்ப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் உண்மையான பக்தி கொண்டவர்களின் செயல்பாடு. எதையும் வெறுக்காமல் அனைத்தையும் மதிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையே உண்மையான பக்தி. யாரையும் எதையும் குறை சொல்வதையும் வெறுத்து ஒதுக்குவதையும் நிறுத்திக்கொள் என் பிள்ளையே. யார் எவ்வழியை பின்பற்றி என்னை அடைய முயன்றாலும் நான் அவர்களுக்கு கிடைப்பேன். பலரும் பல வழிகளில் முயல்கிறார்கள். அந்த எல்லா வழிகளும் இறுதியில் என்னையே வந்தடைகின்றன. ஒருவரை ஒருவர் வசைப்பாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. எல்லோர் மீதும் அன்போடும் என் மீது பக்தியோடும் இரு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே தோன்றி இன்றும் உலகத்தில் நிலைத்து நிற்பது அன்பும் பக்தியும் தான். தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு காலங்களில் திரட்டி வைக்கப்பட்ட ஆன்மீக விதிகளின் கருவூலம்தான் வேதங்கள். அந்த வேதங்களால் மனிதர்களுக்கு உணர்த்தப்படுவதும் உண்மையான அன்பும் இறைபக்தியும் தான். ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் இன்னும் தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இடையே உள்ள தார்மீக ஆன்மீக உறவுதான் பக்தி. இதுதான் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருப்பது. இறைசக்தி என்பது எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பரம்பொருள் என்பதை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே. அதை நீ உணர்வதற்கும் அதை அடைவதற்கும் உனக்கு இங்கு எந்த தடைகளும் இல்லை. நான் என்று நீ உன்னை பற்றி நினைத்தால் உனக்குள் என்ன தோன்றுகிறது? உடலை பற்றிய எண்ணம் தான் தோன்றும். ஆன்மா வடிவில் உனக்குள் குடிக்கொண்டிருக்கும் என்னை பற்றி நினைத்தால் இந்த பிரபஞ்ச பேராற்றலை நீ உணர முடியும். ஆன்மா என்பது யாராலும் படைக்கப்பட்டதல்ல. அது படைக்கப்பட்டதாக இருந்தால் அது பல பொருட்களின் சேர்க்கையாகத்தான் இருக்கும். அது படைக்கப்பட்டதாக இருந்தால் வருங்காலத்தில் அது கண்டிப்பாக அழிந்து போகும்.
ஆனால் உனக்குள் குடிக்கொண்டிருக்கும் ஆன்மா அழிவில்லாதது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. அந்த அழிவில்லாத ஆன்மாவில் குடிகொண்டிருப்பதும் நான் தான் என்பதை புரிந்து கொள். எப்போதும் எல்லோரிடமும் அன்பாக இரு. என்னை வணங்குவதற்கு எல்லோரும் ஒவ்வொரு வழியை உருவாக்கி வைத்துள்ளனர். ஆனால் உன் மீது நீ எப்படி அன்பு செலுத்துகிறாயோ அது போலவே மற்ற எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதுதான் என்னை வழிபடுவதற்கான சிறந்த வழி என் பிள்ளையே. எதற்கும் உணர்ச்சி வசப்படாதே, எதன் மீதும் அதிகம் பற்று வைக்காதே. உணர்ச்சி வசப்படாதவர்களும் எதன் மீதும் பற்று இல்லாதவர்களும் தான் இந்த உலகில் நிம்மதியாக வாழ முடியும் என் பிள்ளையே. அனைத்திற்கும் உணர்ச்சி வசப்படுவதாலும் யார் மீதாவது அதிக பற்று வைப்பதாலும் கடைசியில் கலங்கி நிற்கப் போவது நீதான். அதிக பற்றை என்னிடம் மட்டும் வை. நான் என்றும் உன்னை கலங்கி நிற்கும்படி செய்ய மாட்டேன். இங்கு பலரும் இறைசக்திக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் மனித சமுதாயத்தின் வளர்ச்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் அவர்களின் வழியில் அவர்களின் பின்னால் செல்லாதே என் செல்லமே. நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை வழி தவறி போக நான் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை. நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிதலும் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்வதும் தான் என் பிள்ளையே. ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் இறைவனை காண்பவன் எவனோ அவனே உண்மையில் இறைசக்தியின் அருளை பெறுகிறான். அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறு ஒன்றுமே தேவையில்லை என்ற மனப்பான்மையை வளர்த்துக்கொள். அப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நீ கேட்காமலே உன்னை வந்தடையும். உன்னிடத்தில் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி மற்றவர்கள் தங்களுக்குள் இருக்கும் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்தும்படி அவர்களுக்கு உதவி செய்வதுதான். எல்லோருமே தெய்வ சக்தியின் அம்சம்தான் என்பதை நீ உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணரச் செய். மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவிகளில் இதைவிட சிறந்த உதவி வேறு எதுவும் இருக்க முடியாது என் செல்லமே. தொடர்ந்து புனிதமான எண்ணங்களை சிந்தித்தபடி எல்லோருக்கும் நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னை நோக்கி வரும் தீயவைகள் உனக்கு எதிராக எழுந்து நிற்காதபடி அவற்றை அடக்கி வைப்பதற்கு இது ஒன்றே சிறந்த வழி. மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து தான் ஆக வேண்டும் என் செல்லமே. வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் சோர்ந்து விடாமல் எதிர்த்து போராட கற்றுக்கொள். உன்னோடு நான் இருக்கிறேன். நீ தோற்று போகும்படி நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். மன தூய்மை, பிறருக்கு நன்மை செய்வது, இதுவே தெய்வ பக்தியின் அம்சமாகும். ஏழைகளிடமும் பலவீனமானவர்களிடமும் நோயுற்றோர்களிடமும் தான் வழிபடும் தெய்வத்தை காண்பவன் எவனோ அவனே உண்மையான பக்தி கொண்டவன். அவனுக்கே தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கப் பெறும் என் பிள்ளையே. பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வத்திற்கு நிகராக உயர்த்துவதும் தான் உண்மையான பக்தி. மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் பக்தியின் அடிப்படை லட்சியம். இதை உணர்ந்து எப்போதும் பக்தியில் இருந்து உன் வாழ்வை உயர்த்தி கொள் என் பிள்ளையே. நீ இன்பத்துடன் ஒன்றிருக்கும் போதுதான் துன்பங்கள் உன்னை விட்டு விலகும். நீ அறிவுடன் ஒன்றிருக்கும் போதுதான் பிழைகள் உன்னை விட்டு அகலும். நீ பக்தியோடு ஒன்றிருக்கும் போதுதான் வாழ்க்கையே முழுமையடையும் என் பிள்ளையே. உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமானால் முதலில் உனக்குள் பக்தி பெருக வேண்டும். ஞானத்துடன் இணைந்து பக்தியால் நீ என்னை வழிபடு. பக்தியோடு எப்போதும் விவேகத்தையும் இணைத்துக் கொண்டால் உன் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன். எல்லா ஞானமும் எல்லா தூய்மையும் உன் ஆன்மாவில் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் அவை சில நேரங்களில் மட்டும்தான் பிரகாசமாக வெளிப்படும். அதை எப்போதும் நீ பிரகாசமாக வைத்துக் கொள்ள பக்தியை கடைபிடிப்பது மிக அவசியம் என் பிள்ளையே. புண்ணியவான்கள், பாவிகள், இன்பம் அனுபவிப்பவர்கள், துன்பம் அனுபவிப்பவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என்று எல்லாவற்றிலும் இருக்கும் ஒரு பொதுவான பொருள்தான் ஆன்மா. அதை எப்போதும் ஒளி மிகுந்ததாக வைத்துக் கொள்ள பக்தி மிகவும் அவசியம் என் பிள்ளையே. உனக்குள் இருக்கும் தூய்மையானதும் முழுமையானதும் உன் ஆன்மா மட்டும்தான். தீமை செய்பவர்கள் தனது இந்த இயல்பை உணர்வதே இல்லை. அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நீ அப்படி இல்லாமல் பக்தியின் மூலம் உனக்குள் இருக்கும் தூய்மையையும் முழுமையையும் உணர்ந்து கொள்ளேன் பிள்ளையே. இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் எல்லாமே மறைந்து இன்பங்களே நிறைந்திருக்கும் ஒரு காலம் விரைவில் வரத்தான் போகிறது. அப்போது இந்த வாழ்க்கையே உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும் என் பிள்ளையே. நீ எப்போது மன தூய்மையுடன் இரு, தன்னலமற்று இரு. இதுவே என் மீது நீ கொண்ட பக்தியின் அடையாளம். நீ ஒருவருக்கு செய்யும் மிகச்சிறிய உதவி கூட உன்னிடம் உள்ள பேராற்றலை உனக்கு உணர வைக்கும். அது எப்போதும் உன் மனம் மிகப்பெரிய ஆற்றல்களை பெற உதவும் என் பிள்ளையே. எதுவெல்லாம் நல்லதோ, எதுவெல்லாம் தூய்மையானதோ, எதுவெல்லாம் தெய்வீகமானதோ அவையெல்லாம் நான் உனக்காக படைத்தது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த உலகமே நன்மைகளால் சூழ்ந்திருக்க உன்னை தேடி வரும் சில தீயவைகளை நீ ஒதுக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. இங்கு எல்லோருமே தெய்வீக தன்மையோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லோரும் உணர்வதே இல்லை.
மற்றவர்களின் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த உதவி செய்வதுதான் உன்னிடம் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி என் பிள்ளையே. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே என் பிள்ளையே. ஓய்வில்லாமல் உழைப்பவர்களையே நான் அதிகம் நேசிக்கிறேன். இன்று அவர்கள் ஓய்வில்லாமல் கஷ்டப்பட்டாலும் நாளை அவர்கள் வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாகவே இருக்கும்படி நான் ஆசீர்வதிப்பேன். மிருகத்திற்கு நிகரான பலத்தை பெற்றிருப்பதால் மட்டும் நீ வாழ்வில் உயர்வடைய முடியாது. ஆன்மீகத்தின் பலத்தால் மட்டுமே நீ எழுச்சி பெற முடியும். நீ மகத்தான பணிகளை செய்யவே பிறந்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. உண்மை, அன்பு, நேர்மை ஆகியவற்றை ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உண்மை உள்ளவர்களும் நேர்மையானவர்களும் அன்பு கொண்டவர்களும் மரணத்தை கூட கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என் பிள்ளையே. கண்ணுக்கு புலனாகும் மனிதனுக்கு சேவை செய்யாதவர்கள் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை கண்டு எப்படி வழிபட முடியும் என் பிள்ளையே? எளிமையானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உன்னால் முடிந்த சேவையை செய்ய பழகு என் பிள்ளையே. உற்சாகமாக வாழ்வதே பக்தி வாழ்க்கை. பக்தியோடு இருப்பதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குவதற்கான முதல் அடையாளம். வாடிய முகத்தோடு இருப்பது ஆன்மீக வாழ்க்கைக்கு முற்றிலும் புறம்பானது என் பிள்ளையே. ஆன்மீக வாழ்க்கைக்கோ மனதிற்கோ உடலுக்கோ பலவீனத்தை செய்யும் எதையும் உன் கால் விரலால் கூட தீண்டாதே என் பிள்ளையே. இயற்கையாகவே உனக்குள் புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதே பக்தி வாழ்க்கையாகும் என் செல்லமே. உன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் நலனை கருதி உன்னால் எப்போது தியாகம் செய்ய முடிகிறதோ அப்போது நீயும் தெய்வத்தன்மையை அடைந்து விடுவாய் என்பதை புரிந்து கொள். நீ பிறருக்கு நல்லதை நினைத்து பிறருக்கு நல்லதையே செய்தால் உனக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் தானாகவே உன்னை வந்து சேரும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.